குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 115 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024-25 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை 115 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மூத்த கலைஞரான வாகை சந்திரசேகருக்கு வாழ்நாள் பங்களிப்புக்காக அகாடமி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. விருது பெறுவோருக்கு 1 லட்சம் பரிசு தொகை, தாமிர பத்திரம், வஸ்திரம் ஆகியவை வழங்கப்பட்டன. துணை நடிகருக்கான பரிசை பெற்று இப்போது இந்த தேசிய விருது, 2வது தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், நாடகத்திற்காக இந்த விருது கிடைத்திருக்கிறது. நாடகம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி அத்தனையும் காத்து கொண்டிருப்பது நாடகம்தான். இன்றைக்கு விஞ்ஞானத்துல எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால நாடகம் சற்று பின்னோக்கி சென்றிருக்கலாம். ஆனால் நமக்குடைய காவியங்களில் இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே நாடகத்தின் மூலமாகத்தான் கலைகளும் மொழியும் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கு.